சலசலத்த ஆற்று தண்ணியின் சத்தத்தை உள்வாங்கிய செவ்வந்தியின் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், ஏதோ கெட்டது நடக்கப் போவது போல வேர்த்து போனாள். தண்ணீர் முழுவதும் ரத்தம் பிரவாகிப்பது போல் சிதறியபடி ஓடிக்கொண்டிருக்கவே பயத்தில் பின்வாங்க தொடங்கினாள். ஆம், இதே இடத்தில் ராஜவேலை கொடூரமாக கொன்று போட்டிருந்தார்கள். இது நடந்து பல மாதங்கள் உருண்டோடிய போதும் இன்றைக்கு நடந்தது போல் இருந்தது அவளுக்கு. ராஜவேலின் சாவு இந்த ஊரை பொறுத்தவரை மர்மமாகவே இருந்தது. கனத்த இதயத்தோடு செவ்வந்தி மாட்டுக் கொட்டகைக்குள் நுழைந்தாள். ஏய் புள்ள, நீ வெள்ளனே வரக்கூடாதா என்றபடி ராஜவேலு மாடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தான். அவனை கண்டதும் செவ்வந்தி சற்றே ஒதுங்கி நின்றாள். மேல்குடிக்காரர்களை கண்டாலே ஒதுங்கி நிற்பதும், குறிப்பா சின்ன நாட்டாமைய கண்டா எதிரே வரக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகள் இந்த ஊர் கீழ்குடிசனங்களுக்கு கடுமையாக இருந்தது. லட்சுமியின் சத்தம் கேட்டு ராஜவேலுவின் ஞாபகத்திலிருந்து விடுபட்டாள் செவ்வந்தி. அப்போது பிரசவ நோயாக கயிற்றை இழுத்துக் கொண்டு திணறிக் கொண்டிருந்த அவள் கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டவாறு, புள்ள, நான் இருக்கேன் இல்ல, சித்த நேரத்துல குட்டி மாணிக்கமா வந்துடுவா பாரு, முரண்டு பிடிக்காம தம் கட்டி முக்கி போடுதாயி என்று சொல்லிக் கொண்டே மெல்ல மெல்ல வெளியே தெரிந்த குட்டியின் வாய்ப்பகுதியை கையோடு சேர்த்து இழுத்து வெளியே வர உதவி செய்தாள். மாடுகளுக்கு நேர்த்தியா பிரசவம் பார்க்கறத பழகி கொடுத்தது ராஜவேலுதான். குட்டி லட்சுமியை கையில் ஏந்திய செவ்வந்திக்கு மனசுல இருந்த பாரமெல்லாம் எங்கோ பறந்து போனது. அவளுக்கு செவ்வந்தியின் உறவுக்காரங்களாவே இவங்க எல்லாரும் மாறி போயிட்டாங்க. அணைச்சிக்கும் போது அம்மாவா, கூட விளையாடும் போது தோழியா, அவங்கள பொத்தி பொத்தி பார்த்துக்கும் போது ஒரு செவிலித்தாயாவே மாறிப்போனா செவ்வந்தி. செவிலித்தாய் என்றதும் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு இப்பதான் சின்ன நாட்டாமையோட சம்சாரம் முழுகாம இருக்கா. அவளை கவனிப்பதற்காகவே பட்டணத்திலிருந்து ஒரு செவிலித்தாயை நாட்டாமை கூட்டி வந்ததை ஊரே பெருமையா சொல்லிக்கோம். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை நிலை குலையச் செய்தது. ஆம், பங்களாவின் பின்புற முற்றத்திலிருந்து வயசான அந்த செவிலித்தாய் செவ்வந்தியை நோக்கி கத்திக்கொண்டே கையசைத்துக் கொண்டிருந்தாள். ஏதோ விபரீதம் நடந்திருக்கு என்பதை செவ்வந்தியின் உள்மனசு சொன்னது. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அந்த செவிலித்தாய் மயங்கி தரை மீது சரிந்தாள். அப்போதுதான் ஒரு பெண்ணின் மரண ஓலம் மறுபடியும் அவளுக்கு கேட்க ஆரம்பித்தது. ஒருவேளை பங்களாவிற்குள்ளிருந்து கேட்கிற மாதிரி இருக்கே. அப்போது அங்கிருந்த தென்னை மரங்களெல்லாம் அசுரத்தனமாக அசையவே, ஆம், முற்றத்தை கண்ணால் பார்ப்பதற்கு கூட அனுமதிக்கப்படாத கீழ்குடிமகளால் பங்களாவிற்குள் எப்படி போக முடியும்? அங்கே அவள் புரியாது நின்றாள். இந்த உரைக்கு ஒரு சாமி நீதான் உன் உசிர் கொடுத்தாவது இரத்த காவலில் உன் சாதனைகளை நடுவே இரத்த செவ்வந்தி சீக்கிரம் போ என்று சற்றும் தாமதிக்காமல் பங்களாவிற்குள் செவ்வந்தியோட ஆரம்பித்தாள். முனகல் சப்தம். அது வருகிற திசையை கணித்துக்கொண்டே மேலறைக்கு போய் சேர்ந்தாள். கீழ்சாதி சனங்க பாத்தாக்குத்தோம், நின்னாக்குத்தோம், பேசினாக்குத்தோம். காலு கீழே போட்டு தெல்லு பூச்சி நசுக்கற மாதிரி நசுக்கி போடுற மேல் சாதி. இப்போ தன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் உணர்ந்தாள் செவ்வந்தி. சின்ன பிராயத்திலிருந்து அவளுக்குள்ள உறைந்து போயிருந்த கோபம் எரிய ஆரம்பித்தது. தாமதிக்க 2 உசுர காப்பாத்த முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். செவ்வந்தி, உன் உசுர கொடுத்தாவது இவளை எப்படியாவது காப்பாத்து. நீ யோசிக்கிற நேரமா இது? எத்தனை வாயில்லா சீவன்களுக்கு பிரசவம் பாத்திருப்ப. இந்த 2 உசுர காவு வாங்க போறியா? அவ மனசாட்சி அவளை உலுக்கி எடுத்தது. மருத்துவச்சியா மாறிப்போனா சில நிமிடங்கள் உதிர்ந்து போறதுக்குள்ள பெரிய சாதிக்காரங்களை தொட்டு பழகாத தன் கைகளால் நாட்டாமையின் சின்ன வாரிசை மென்மையாக ஏந்தினாள் அந்த கிராமத்து பேதை. பொட்டச்சி, உன்னை கண்டம் துண்டமாக வேட்டா நாட்டாமல் ஓய மாட்டார் பாரு. உன் பேரை சொன்னதுக்கு ராஜவேல்
வெட்டி எறிஞ்சவருடி. என் எல்லையை மிதித்த உன்னையும் உன் கூட சேர்த்து உன் ஆத்தாரையும் சந்தா வெட்ட மாட்டாரா என்று நக்கலாக கேட்டான் கணக்கு பிள்ளை. ஆத்தா ஆத்தா, என்ன மன்னிச்சிருவியா? நம்ம சனங்களை நான் காப்பாத்திருவேன் ஆத்தா. நம்ம உங்கள் ஐயால் அந்த அசிங்கத்தை தாண்டமா ஏதோ நிற்கிறானுங்கள. நம்ம வேலைக்கார நாய்களை விட்டால் அவளை மேய்ஞ்சிருவாங்க. நாடமே